ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட பிரசங்கியின் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஆம் தேவ ஜனமே, இதை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சூரியனுக்கு கீழே நாம் படுகிற எந்த பிரயாசத்திலும் நாம் எதையாவது அனுபவிப்போம். இந்த பலனை நாம் அனுபவிப்போம். நம்முடைய தீர்க்காயுசு நிறைய நாட்கள் இருக்கிறது என்று சொல்லி, இதோ நான் ஒரு வீடு கட்டி இருக்கிறேன், அந்த வீட்டினுடைய லோனை இப்பொழுதுதான் அடைத்திருக்கிறேன், நான் நன்றாக வாழ்ந்து சுகித்து அந்த வீட்டிலே இருக்க முடியும் என்று நம்மால் சொல்ல முடியுமா? ஒரு நிலத்தை வாங்கி இருக்கிறேன், என்னுடைய சொந்த உழைப்பினால் இந்த நிலத்தை நான் வாங்கி இருக்கிறேன், அந்த உழைப்பை பயனை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், எனவே அந்த நிலத்திலே பயிர் செய்து நன்றாக அதில் இருக்கிற தானியங்களை சாப்பிட்டு விற்று ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக மாறுவேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. பூமிக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசமும் மாயையான ஒரு காரியமாய் இருக்கிறது. எப்படி கண்ணாடி முன் நம்ம முகத்தை பார்த்துவிட்டு கண்ணாடியிலிருந்து நாம் அகன்ற பிற்பாடு நாம் முகம் மறைந்து போகிறதா இருக்கிறதோ, அதுபோலதான் தேவ ஜனமே நம்முடைய வாழ்நாளும் இருக்கிறது. எனவே நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் தேவனுக்குரிய பிரயாசங்களா இருக்க வேண்டும். எனவே தான் சரீர முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி நாம் தீமோத்தேயிலே நாம் வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, சூரியனுக்கு கீழே விழுந்து விழுந்து காரியங்களை நடப்பிக்கிற நமக்கு ஒரே ஒரு அறிவு இருக்க வேண்டும். ஒரு சந்ததி போகிறது, ஒரு சந்ததி வருகிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதை அனுபவிக்கக்கூடியவர்கள் யாரோ இருக்கிறார்கள். நாம் பிள்ளைகளுக்கென்று ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறவர்களாய் இருக்கலாம். உழைத்து கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து துன்பப்பட்டு எல்லா காரியங்களும் நம் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகள் இதோ நன்மையான ஜீவியத்தை ஜீவிப்பார்கள். நம்முடைய உழைப்பின் பிரயாசத்தை அவர்கள் பக்குவமாக பார்த்து கொள்ளுவார்கள் என்று நம்மால் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது தேவ ஜனமே. ஏன் தெரியுமா? அழித்து போடுகிறவர்களாய் இருக்கலாம், விற்று போடுகிறவர்களாய் இருக்கலாம். எனவே தேவ ஜனமே, சூரியனுக்கு கீழே இந்த பூமியிலே நீங்கள் படுகிற எல்லா பிரயாசமும் ஒரு மாயை என்று சொல்லி முதலாவது இந்த உபவாச நாளிலே நீங்கள் உணர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். விசேஷித்த விதமாக கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும். இதோ நாம் சூரியனுக்கு கீழே நாம் படுகிற எல்லா பிரயாசமும் நம் வாய்க்காக தானே ஒழிய, உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் நமக்கு போதும் என்று சொல்லி நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டுமே ஒழிய, இதோ கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் நடந்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருந்து அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மாயையான உலக மனுஷர்களை போல மாயையை பின்பற்றாதபடிக்கு, அழிந்து போகிற காரியங்களை பின்பற்றாதபடிக்கு கர்த்தரை பின்பற்றுங்கள், அவருடைய வசனத்தை பின்பற்றுங்கள். நிச்சயம் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரை ஆராதிக்கிற செல்லுகிற இந்த நாளிலே எல்லாம் மாயை என்று உணர்ந்து அவர் ஒருவர் மாத்திரமே நிலையானவர். இந்த உலகத்திற்கும் இனி வரும் உலகத்திற்கும் அவர் ஒருவரை ஆராதிக்கப்படத்தக்கவர் என்பதை இருதயத்தில் வைத்து நீங்கள் ஆலயத்திற்கு செல்லுங்கள். பெரிய நன்மை இந்த நாளிலே உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக சூரியனுக்கு கீழே நாங்கள் படுகிற எல்லா பிரயாசமும் மாயை என்று சொல்லி அப்பா பிரசங்கி சொல்லி இருக்கிறது போல சுவாமி, நாங்களும் அதை எங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்து வேத வசனத்தின்படியாய் நடந்து ராஜா உமக்காக பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.